Praise the Lord. Praise the Lord. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இல்லை கேட்டிருப்பீங்க. மே 24ஆம் தேதியிலிருந்து இந்த தியானம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இடங்களில் மலேசியாவில். சும்மா இப்போ எண்ணி பார்த்தேன், இன்றைக்கி எத்தனாவது நாள்னு எண்ணி பார்த்த பொழுது, ஏன்னா இவ்வளோ நாள் எண்ணி பார்க்க கூட டைம் இல்லாமல் இருந்துச்சு, ட்ராவலில் இருந்துச்சு, ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதனால் ஜஸ்ட் டயர்ட். அப்போ இன்றைக்கி நான் எண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி 13வது நாள், ஆக்சுவலி 13th டே, மே 24th ஆன்வர்ட்ஸ் மலேசியாவில் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி 13வது நாள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி உங்களுடைய பங்கில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 13 அப்படின்ற பொழுது சிலவங்களுக்கு சில இந்த நம்பர் பயம் வரலாம். 13 நல்ல நம்பரா கெட்ட நம்பரா? 13 நல்ல நம்பரா கெட்ட நம்பரா? என்ன நம்பர்? நல்ல நம்பரா கெட்ட நம்பரா? நல்ல நம்பரா? இந்தியாவில் பல ஹோட்டல்ஸில் 13ன்ற நம்பர் இருக்காது. 13 ஹோட்டலில் லாட்ஜிங்கில் எல்லாமே they don't number, room number 1, room number 2, room number 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19. அப்போ ரூம் நம்பர் 13 இருக்காது. ஏன்? என்ன நம்பர்? அன்லக்கி இல்லை. 13 என்பது பேய் நம்பர், பேய் வீடு. நான் சின்னதில் நான் ஸ்கூலெல்லாம் படிக்கும் பொழுது அப்படி ஒரு ஆக்சுவலி தெர் வாஸ் அ மூவி நினைக்கிறேன், அன்னைக்கு இருந்தது. 13ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீடு, அது பேய் படம், அது பேய் படம். அப்போ இன்னைக்கு 13ஆம் தேதி தான் இன்னைக்கு உங்களுடைய கோயிலில் வந்திருக்கேன் நான். இன்னைக்கு நல்ல ஒரு நாளில் இன்னைக்கு உங்களுடைய பங்கில் 13th டே ஐ ஆம் ஹியர். ஆனால் 13 அப்படின்றது பாருங்களேன், 13 அப்படின்றது அந்தோனியாருடைய நாள் இல்லையா? 13 அப்படின்றது எவ்ரி 13th செயின்ட் ஆண்டனி ஷ்ரைன்ஸில் எல்லாமே ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கும், நவநாளெல்லாம் இருக்கும். 13 அப்படின்றது பாருங்க, மாதா கூட தேர்ந்தெடுத்த நாள். மே 13 கண்டினியூஸாக 6 மாதங்கள் தேர்ந்தெடுத்து அக்டோபர் 13 இஸ் ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் ஃபாத்திமா. 6 மாதமும் அந்த குழந்தைகளுக்கு அந்த காட்சி கொடுத்து த மிரக்கிள் ஆஃப் சன் happened on October 13th. ஸோ இதில் எல்லாமே நமக்கு நல்ல நாளும் கிடையாது, கெட்ட நாளும் கிடையாது, நம்மளுடைய சிந்தனையின் பொறுத்து தான் நாள். அப்போ திடீர்னு நான் யோசித்த போது இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு 13வது நாள் அப்படின்ற பொழுது சும்மா நான் ஆரம்பித்தேன். ஏன்னா இதெல்லாமே மூட நம்பிக்கைகள். சம்டைம்ஸ் திஸ் அக்கல்ட் ஃபீலிங்ஸ், அக்கல்ட் பிலீவ்ஸ் சம்டைம்ஸ் லீடிங் அஸ், நம்மளை வழி நடத்துகிறது சில டைம் இந்த மூட நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள் நம்மளை வழி நடத்தினால், கடவுளுடைய நம்பிக்கையை தவிர மூட நம்பிக்கைகள் நம்மளை வழி நடத்த ஆரம்பித்தால் நம் மூடத்தனமாக தான் போவோம். பேய் ஓட்டுறதுக்குன்னு சொல்லி பேய்கிட்டே போவோம் நம்ம இல்லையா? பேய், ஐயோ எங்கள் வீட்டில் பேய் இருக்குது, எங்கள் வீட்டில் இப்போ சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சூனிய காரணம் தேடி தான் போவீங்க நீங்கள். பேய் ஓட்டுறதுக்கு பேய்கிட்டே போகிறோம் நம்ம. ஸோ சம்ஹவ் அவர் பிலீவ்ஸ் ஆர் கோயிங் ராங். கடவுளை விட்டு விலகி போகிறோம். அதனால் இப்படிப்பட்ட தியானங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும். வெறும் மேலோட்டமாக உடலின் தேவைகளுக்காக, உலகின் தேவைகளுக்காக நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உடலின் தேவைகள் நிறைவேறலாம். உலகத்தின் தேவைகளுக்காக நீங்கள் உலகத்தின் தேவைகளும் சில டைம் நிறைவேறலாம். ஆனால் நிறைவேறிய மறுநாளே, உலகத்தின் தேவைகளுக்காக ஜெபித்த மறுநாளே, கிடைத்த மறுநாளே, சப்போஸ் யூ லூஸ் யுவர் லைஃப் ஆன் எர்த், நீங்கள் ஜெபித்தது ஆண்டவரே நல்ல ஒரு திருமணம் நடக்கணுமேன்னு சொல்லி ஜெபிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருஷமாக ஜெபிக்கிறீங்க, 4 வருஷமா 5 வருஷமா ஜெபிக்கிறீங்க, கல்யாணம் ஆகி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்குள்ளே செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 5 வருஷமா ஜெபிச்சு ஜெபெல்லாம் வீணாய் போயிடாது? வீணாகாதா? பிரைஸ் தி லார்ட். ஸோ உலகத்தின் தேவைகளுக்காக, உடலின் தேவைகளுக்காக ஜெபிப்பது நல்லது, ஆனால் அதை முதலிடத்தில் வைக்காதீர்கள். நான் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வசனம் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ
நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? அதாவது இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்களேன். அழகான ஒரு கம்பேரிசன், ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் மேலானது அல்லவா? ஸ்கூல்ல நல்லா படிக்க வைக்கிறீங்களா? பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறீங்க இல்லையா? ஏன் படிக்கிறாங்க பசங்க? ஏன் ஸ்கூலுக்கு போறாங்க? பாப்பா ஏம்மா ஸ்கூலுக்கு போறேன்? ஏன் ஸ்கூலுக்கு போறேன்? கல்வி கற்பதற்காக. பாருங்க என்ன தூய தமிழ், மலேசிய தமிழ். பாருங்க எங்க பசங்க கேட்டால் படிக்க போறோம் ஃபாதர் அப்படின்வாங்க. சரி, கல்வி கற்பதற்காக. ஏன் கல்வி கற்க வேண்டும்? ஏன் நல்லா படிக்கணும்? நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக. சரி, ஏன் நல்ல வேலை வேணும்? நல்லா சம்பாதிக்கணும். ஏன் நல்லா சம்பாதிக்கணும்? நல்ல வீடு வாங்கணும். ஏன் நல்ல வீடு வாங்கணும்? பெரிய வீடு வாங்கணும். கஷ்டம் இல்லாம வாழணும் இல்லையா? பாருங்களேன், கஷ்டப்பட்டு இந்த 24 மணி நேரத்துல 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் ஏன் படிக்கிறோம்? நல்ல வேலை கிடைக்க, நல்ல சம்பாதிக்க, நல்ல வீடு கட்ட, நல்லா சாப்பிட்றதுக்கு. நம்மளுடைய மெயின் குறிக்கோள் பாருங்களேன், நம்மளுடைய உடலின் தேவைகள், உணவின் தேவைகள். வெறும் எவ்வளோ ஜான் இந்த வயிறு எவ்வளோ ஜான் இருக்கு? ஜான் எத்தனை ஜான்? ஒரு ஜான் தானே வயிறு? 3 ஜான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 3 ஜான் வயிறுக்கு அப்படின்னு ஏதோ பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? 3 ஜான் வயிறு. இந்த வயிறுக்காக எவ்வளோ அடி உடம்பு? நான் ஒரு 5 அடி இருப்பேன், மேக்சிமம் ஒரு 6 அடி. 6 அடி உடம்புக்காக 3 ஜான் வயிறுக்காக 60-70 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அழியும் உடல், அழியும் வயிறும் அழிஞ்சு போக போகுது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அழிஞ்சு போக போகுது. எதெல்லாம் அழியுமோ 24 மணி நேரம், இன்னைக்கு காலையிலிருந்து இந்நேரம் வரை நீங்க எதற்காக அதிகமா உழைச்சிங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அழியும் உடல், அழியும் உணவு, எதற்காக உழைத்தீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, உணவை விட உயிரும், உடையை விட உடலும் மேலானது அல்லவா? ஆனால் மேலானவையை நாம் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தோமா, கீழானவையை குறிக்கோளாக கொண்டு வாழ்கின்றோமா? ஆண்டவர் சொல்றாரு, உணவை விட உயிர் மேலானது. ஆனா நம்ம அந்த உயிரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு we did not work today for that life, but we worked for உணவு, food. நாம் உணவுக்காக உழைத்தோம், உயிருக்காக, லைஃபுக்காக இன்னைக்கு உழைச்சோமா? எவ்வளோ நேரம் நிலையான வாழ்க்கைக்காக இன்னைக்கு நீங்க செலவிட்டீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் சொல்ல வேண்டாம். காலையில எழுந்திரிச்சது 5 மணிக்கு எழுந்தவங்க இருப்பீங்க, 6 மணிக்கு எழுந்தவங்க இருப்பீங்க, 7 மணிக்கு எழுந்தவங்க இருப்பீங்க. இதோ இப்போ 7 மணி ஆகுது, 7:30 ஆகுது. இந்த டைம்ல 7:30க்கு யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 12 hours you lived today. இன்னைக்கு 12 மணி நேரத்துல நீங்கள் உழைத்தது அதிகமாக எதற்காக? அழியும் உணவுக்காகவா, அழியாத உயிருக்காகவா? 2, அழியும் இந்த உடை. நம்ம நினைக்கிறோம் நம்ம போடுற உடைகள் தான். அதிகமா நம்ம செலவு பண்றது உணவுக்காகவும் உடைக்காகவும். அதிகமா நம்ம செலவு பண்றது உணவுக்காகவும் உடைக்காகவும். தமிழ்நாட்டில் நாங்கள் 4 வேளை சாப்பிடுவோம். மலேசியாவில் நான் பார்த்தா பார்க்கும்போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும். சாப்பாடே வாழ்க்கை, வாழ்வதே சாப்பாட்டுக்காக தான் தோணுது. 24 hours ஹோட்டல்ஸ் ஆர் ஓப்பன், 24 hours எல்லாமே சாப்பாடு. எங்கே போனாலும் நாங்கள் எங்கேயோ ஒரு நாள் இப்படியே போயிட்டு இருந்த பொழுது, சரி வழியில் அப்படியே ஜஸ்ட் உள்ள நுழைஞ்சோம். அப்போ அந்த வீட்டில் 4 மணிக்கும் சாப்பாடு தான் வச்சிருக்கிறாங்க, சாதம் தான் வச்சிருக்கிறாங்க, கோழி வச்சிருக்கிறாங்க, எல்லாமே வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அழியும் உணவா, அழியா உடலா? அழியும் உணவா, அழியா உயிரா? டுடே யூ ஹேட் 12 hours ஆஃப் லைஃப். டுடே கண்ணு முழிச்சதுக்கு பிறகு இருந்த 12 மணி நேரத்தில் எதுக்காக நீங்க அதிகமா உழைச்சிங்க? பட் ஜீசஸ் இஸ் கம்பேரிங் இன் saying, உணவை விட உயிர் மேலானதல்லவா? உடையை விட
எத்தனை அடுக்கு 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 ட்ரெஸ் இருக்கு நம்மளுடைய வீட்டில்? நம்மளுடைய எத்தனை பீரோல ட்ரெஸ் இருக்குது நமக்கு வீட்டில்? நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம போடுற ட்ரெஸ் தான் நம்மளை காப்பாத்துது, நம்ம போடுற ட்ரெஸ் தான் நம்மளுக்கு அழகு தருது அப்படின்னா நாங்க பாருங்களேன், என்ன நீங்க பார்த்ததுலேருந்து எந்த ட்ரெஸ்ல பார்த்துருப்பீங்க? இதே ட்ரெஸ். எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல? எவ்வளோ ஈஸி. ஃபாதர் உங்களுக்கு துவைச்சு இதுவே போட்டுக்கலாம், துவைச்சு இதுவே போட்டுக்கலாம், துவைச்சு இதுவே போட்டுக்கலாம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸை பற்றி யோசிக்கவே வேண்டாம் ஃபாதர், எங்களுக்கு இதே ட்ரெஸ் போதும். நம்ம உழைக்கிறது எதுக்குன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு உழைக்காதீங்கன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக தான் நம்ம அதிகமாக உழைக்கிறோம். அவுட் ஆஃப் 24 hours a day. நீங்க அந்த ப்ரொபோர்ஷன் பாருங்க. ப்ரொபோர்ஷன். அழியும் உணவா, அழியா உயிரா? அழியும் உன்னுடைய உடையா, அழியாத உன்னுடைய உடலா? உடல் உயிர்க்குமா இல்லை ஆன்மா மட்டும் உயிர்க்குமா? நீங்கள் இறந்த பிறகு எதெல்லாம் உயிர்க்கும்? மனிதனுக்கு உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, ஆன்மா இருக்கு. மனிதனுக்கு என்னெல்லாம் இருக்கு? we have body, we have mind, we have soul. உடல், மனம், ஆன்மா. இறந்த பிறகு எது உயிர்க்கும்? ஆன்மா உயிர்க்கும். மனசு செத்து போயிடும், உடம்பு அழிஞ்சு போயிடும். வெரி குட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழிஞ்சு போற உடம்பா அது எவ்வளவு இருக்கு? ஒரு 100 கிலோ இருக்காது. அழிஞ்சு உடம்பு அழிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு அந்த அது 100 கிலோ இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடம்பு அழிஞ்சு போயிடுமா? உடம்பு அழிஞ்சு போயிடுமா? உடம்பு அழிஞ்சு போயிடுமா? எஸ். ஒரு தரம் மாத்தி சொல்லணும்னா சொல்லணும், இப்போ சொல்லிடணும். 2 தரம் எஸ், 3 தரம். பிரைஸ் தி லார்ட். விசுவாச பிரமாணம் சொல்லுங்க பார்க்கலாம். தூய் ஆவியானவரை நம்புகிறேன், புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன், பாவ பொருத்தலை நம்புகிறேன். என்ன எதன் உத்தானத்தை? அதனுடைய புது மொழிபெயர்ப்பு என்ன? உடலின் உயிர்ப்பை. அப்ப அந்த ஜெபம் எந்த ஜெபம் அது? அடப்பாவமே. உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வயசு 60 ஆகுது. எது உயிர்க்கும் எது செத்து போகும்னா உடம்பு செத்து போயிடும் ஃபாதர். அப்ப 60 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்த விசுவாச பிரமாணம் எந்த பிரமாணம் அது? உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். அப்ப பாருங்களேன், you recite a prayer without any consciousness. புரிஞ்சுக்காம அது டிவியில் வேற போட்டு காமிச்சிடுறாங்களா, அப்படியே போயிட்டே இருக்கு, வாசி போயிட்டே இருக்குது. ஒரே சர்வேசனை விசுவசிக்கின்றேன். அப்ப உயிர்க்கிற அந்த உடல் எந்த உடல்? அப்ப உடலுக்கு உயிர்ப்புண்டா? உடலுக்கு உயிர்ப்புண்டா? ஒரு தரம் 3 தரம் நீங்க கழிச்சு விட்டுட்டீங்க. உடலுக்கு உயிர்ப்புண்டா? உண்டு. உடலுக்கு உயிர்ப்பு உண்டு. Resurrection of body is a belief of the Catholic Church, is a belief of the Bible. Resurrection of the body. சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். எந்த சரீரம்? இந்த சரீரம் அல்ல. இந்த சரீரம் அல்ல. மனிதனுக்கு 2 சரீரம் உண்டு. 2 சரீரம் என்ன? அழியும் உடலும் உண்டு, அழியா உடலும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பேர் என்ன? ஐரன். ஐரன் ஐரன் சரி, ஐரன் இப்ப எக்ஸாம்பிள் ரிசர்வ் பண்ணி வைப்போம். நான் 2 வார்த்தையை கேட்கிறேன். எக்ஸ்பிளைன் தீஸ் 2 words டு மீ. அதுக்கப்புறம் நம்ம ஐரனுக்கு திரும்ப வரலாம். 2 words. The difference between eternity and infinite. What do you mean by infinite? What do you mean by eternity? Infinite என்றால் என்ன? Eternal என்றால் என்ன? Eternal means everlasting. Everlasting, very good. Infinite, you are right. Eternal, everlasting அப்படின்றது உண்மை, சரியான பதில். Infinite, no. Infinite, what do you mean by infinite? எல்லையற்றது. எல்லைனா அற்றதுன்னா கடல் மாதிரி. அன் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ். இன்ஃபினிட்னா என்ன? போய்கிட்டே இருக்கும், நிப்பாட்டாது. எங்கிருந்து போகுது? ஆரம்பம் இருக்குதா? இன்ஃபினிட் என்றால் என்ன?
லிமிட்லெஸ். ஆன்சர்லாம் கரெக்ட் தான், அழகான ஆன்சர். யூ ஆர் ரைட். லிமிட்லெஸ் இஸ் ரைட் ஆன்சர். பட் அதனுடைய மீனிங் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட்? ஏன்னா இட்டர்னல் ஆல்சோ எவர் லாஸ்டிங் அப்படின்னாங்க. அப்ப அதுக்கும் லிமிட் இல்லை. த டிஃபரன்ஸ் இஸ், நல்லா கவனிங்க, இட்டர்னல் என்றால் தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை. இன்ஃபினிட் என்றால் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இன்ஃபினிட், நல்லா கவனிங்க, இது புரிஞ்சாதான் கடவுள் மனிதனுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியும். தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை. தட் இஸ் இட்டர்னல். தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை, எவர் லாஸ்டிங். இன்ஃபினிட் என்றால் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இப்போ சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆன்மா, ஆண்டவர் என்பவர், கடவுள் என்பவர் தொடக்கம் முடிவு இல்லாதவர். மனிதனுடைய ஆன்மா தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ்? மனிதனுக்கு தொடக்கம் உண்டு, முடிவில்லை. கடவுளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்ப காட் இட்டர்னலா இன்ஃபினிட்டா? இன்ஃபினிட். மனிதன் இட்டர்னல். வித்தியாசம் புரிஞ்சுதா? வித்தியாசம் புரிஞ்சுதா? இன்னைக்கு ஐரன் படைக்கப்பட்டு விட்டால் அப்ப ஐரனுக்கு தொடக்கம் இருக்கா? இருக்கா? இருக்கு. ஐரனுக்கு நீ முடிவு இருக்கா? இல்லை. ஆனால் ஐரன் கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் உடலுக்கு முடிவு இருக்கா? இருக்கு. So the person of iron has no limit, has no end, but body of iron has limit, has end. Person, ரெண்டு வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன், நல்லா கவனமா கேளுங்க. Person of iron, person of Varghese has no end. Even I die, the person lives. Even I die, the person go for the judgment. Even the body of Varghese dies, the person of Varghese goes for judgment. Even the body of, when the body of Varghese dies on earth, the person of Varghese goes for either eternal damnation to hell or eternal life to heaven. See, நம்ம இறந்துட்டோம்னா நம்ம அதோட முடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா that is a communist feeling. கம்யூனிஸ்ட் கார்ல் மார்க்ஸ் தான் அப்படி சொல்வார். கம்யூனிஸ்ட் தான் சொல்லும், இந்த உலகத்தோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் பைபிளின் படி உன்னுடைய வாழ்க்கை முடியவில்லை, உன்னுடைய வாழ்க்கை தொடரும். சீரியல் மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அந்த வாழ்க்கை எப்ப முடியுது? வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எப்ப முடியுது? பிறந்த வைக்கும் போது. உங்களுடைய தமிழ்ல சொல்லணும் பிறந்த வைக்கும் போது, எங்க தமிழ்ல சொல்லணும் பிறக்கும் போது. பிரைஸ் தி லார்ட். அந்த 9 காலம் வருடம், அந்த 9 மாதம், 9 மாதங்கள் அந்த குழந்தைக்கு அது முடியும் பொழுது அது முடிவா? முடிவா? இல்ல, அது தொடர்ச்சி. அந்த குழந்தை தாயினுடைய கருவில் உருவாகினது, உருவாகின குழந்தை தொடர்கிறது, அம்மா வயிற்றிலிருந்து வெளியே தொடர்கிறது. the life continues. அந்த லைஃப் எங்க கண்டினியூ ஆகுது? இந்த இந்த கர்ப்ப பாத்திரம். எந்த கர்ப்ப பாத்திரம்? இந்த உலகம் என்னும் கர்ப்ப பாத்திரம். இந்த கர்ப்ப பாத்திரத்தில் நாம் இறக்கும் பொழுது அடுத்த ஒன்னு முடியுது. ஆனால் the person continues to live. அப்ப அம்மா வயித்துல அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற 23 குரோமோசோம் இருந்து வர அந்த ஒரு செல், அந்த குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதற்கு அழிவே இல்லை. உடலுக்கு அழிவுண்டு, ஆனால் அழியா உடல் மனிதனுக்கு உண்டு. பைபிள்ல இருக்குது, அது இருக்கு. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது திருவசனம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அடைந்தாக வேண்டும். சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிதாக வேண்டும். அப்ப புரிஞ்சுங்களா? இந்த உடல் அப்படின்றது அழிவுக்குரியது, சாவுக்குரியது. ஆனால் இந்த உடலை வைத்து
சாவாத ஒரு உடலுக்காக, அழியாத ஒரு உடலுக்காக மனிதன் உழைக்க வேண்டும். The life is a gift. The body is a gift. If you don't have five senses, you cannot enjoy the world. You cannot enjoy the world. The five senses, the body is a gift. You are not in the coma stage. We enjoy the life. We are celebrating the life. ஆண்டவர் கொடுத்த இந்த உடல், ஆண்டவர் கொடுத்த இந்த உலகம், இதை வச்சு கொண்டாடணும். சோகமா உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. செலிப்ரேட் யுவர் லைஃப். ஜாலியா கொண்டாடுங்க. ஆனா பாவம் செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த அழியிற இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த அழியிற உடல், இந்த அழியிற உடல் இருக்கிற இந்த அஞ்சு கதவுங்க இருக்கு. 5 கதவு. எந்த கதவுங்க? 5 கதவுகள். இந்த உடலுக்கு 5 கதவு இருக்குது. வாய் ஒரு கதவு, காது 2வது கதவு, மூக்கு 3வது கதவு, கண்ணு 4வது கதவு, சென்ஸ் ஆஃப் டச் 5வது கதவு. 5 senses are the 5 doors. 5 senses are the 5 doors where you get these experiences. அப்போ இந்த 5 டோரை வச்சு உங்களுக்கு நன்மையும் சம்பாதிக்கலாம், தீமையும் சம்பாதிக்கலாம். அப்ப இந்த 5 டோரை வச்சு, இந்த 5 வழியை வச்சு, நல்லா கவனிங்க, அழியும் இந்த உடலில் இருக்கிற 5 கதவை வச்சு அழியா உடலுக்காக சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்கிறது நன்மையா தீமையான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. இந்த 5 வழியை வச்சு நல்லதும் சம்பாதிக்கலாம், கெட்டதும் சம்பாதிக்கலாம். இந்த 5 வழியை வச்சு நீங்க நல்லது சம்பாதிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி, அம்மா வயிற்றுல உருவாகிற அந்த ஒரு செல்லு, அம்மா வயிற்றுல வெளியே வர அந்த 9 மாசம், அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் நீங்க வாழ்றீங்களோ தெரியல. 1 மாசம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம். ஆனா இந்த லைஃபினுடைய தொடர்ச்சி தான் அடுத்த வாழ்க்கை. தொடர்ச்சி தான். அம்மா வயிறு, உலகம் என்றும் கர்ப்ப பாத்திரம், அடுத்தது நம்ம போற. This is the life continues. இதற்கு the person has no end. The soul has no end. end எதுக்கு? சதை. இந்த மாம்சத்துக்கு தான் அழிவு. இந்த மாம்சம் எதை கவர் பண்ணுது? வர்கீஸ் அப்படின்ற பர்சனை கவர் பண்ணியிருக்கு. So I am a human person, I am a human body. Hello, praise the Lord, praise the Lord, praise the Lord. You understand the difference? I am a human person, I have a personality, but I am in a human body. Human body is different, human person is different. Human personக்கு அழிவு இல்லை, human bodyக்கு அழிவு உண்டு. புரிஞ்சதா வித்தியாசம்? நான் ஆண்டவருடைய விதி நாளில், தீர்ப்புக்கு நாளில் தீர்ப்பில் போவது பாடி கிடையாது. ஆண்டவருடைய தீர்ப்புக்கு போறது the person. Varghese as a person goes and stand of God for the judgment. Praise the Lord. அப்ப இந்த உடம்பை வச்சு எதை சம்பாதிக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவா, உடையா, உயிரா, உடலா? எந்த உடலுக்காக சம்பாதிக்கிறோம்? எந்த உடலுக்காக சாப்பிடுறோம்? அழியும் உடலுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அழியாத உடலுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அழியும் உடலுக்காக உழைக்கிறோமா? அழியாத உயிருக்காக உழைக்கிறோமா? சண்டை போடுறோம், பொறாமை, பிரச்சனை, குழப்பங்கள், வேதனைகள், சோர்வுகள், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கு தெரியுமா? இதெல்லாம் அழியும் உடலை சார்ந்து இருக்கு, அழியா உடலை சார்ந்தது அல்ல. என்னைக்காவது அழுதுருக்கீங்களா நான் பாவம் செஞ்சுட்டேன்னு? ஆனா என்னைக்காவது அழுதுருப்போம் பாருங்க, அவங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. என்னைக்காவது அழுதுருப்போம், ஐயோ கல்யாணம் நடக்கல, ஐயோ குழந்தை பிறக்கல, ஐயோ பணம் இல்லை, ஐயோ நல்ல வீடு இல்லை, ஐயோ நல்ல வேலை இல்லை, ஐயோ நல்ல கௌரவம் இல்லை, ஐயோ நல்ல படிப்பு இல்லை. இந்த ஐயோன்னு சொல்லி 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 இல்லைன்னு சொல்ற நிறைய விஷயங்களை பாருங்க. All these things belong to the world. All these things belong to the body which perishes. அழியும் உடலை சார்ந்ததுக்காக தான் அழுதுகிட்டு இருக்கிறோம். நீங்க ஜெபிக்கிற அதிகமான ஜெபங்கள் பாருங்க, what do you pray for? அழியும் உடலுக்கான ஜெபங்களா, அழியா உடலுக்கான ஜெபங்களா? ஆண்டவரே என் கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருன்னு என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா? ஆண்டவர் ஏதாவது கேட்டுட்டு தரலன்னா ஆண்டவர் மேல கோபப்பட்டிருக்கிறோம் வழிய, ஆண்டவரே கோபத்திலிருந்து விடுதலைக்காக நம்ம ஜெபிச்சதில்ல, காம சிந்தனைகளிலிருந்து விடுதலைக்காக ஜெபிச்சதில்ல, ஆண்டவரே வெறுப்பிலிருந்து விடுதலைக்காக ஜெபிச்சதில்ல. We have never prayed for spiritual gifts. We have prayed for the material gifts, the worldly benefits. எது அழியுதோ அதுக்காக தான் ஜெபங்களே.
நல்லா யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரத்தில் நீங்கள் வாழ்வது எதற்காக? அதிகமாக வாழ்வது எதற்காக? டேக் த ப்ரொபோர்ஷன். ஹீலிங் அடரேஷன் எதற்காக வந்திருக்கிறோம்? எந்த ஹீலிங்? ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கா, சைக்கலாஜிக்கல் ஹீலிங்கா, பிசிக்கல் ஹீலிங்கா? பதில் சொல்ல வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இல்லையா, நம்ம ஹீலிங் மாஸ், ஹீலிங் அடரேஷன் அப்படின்ற பேரு கேட்கும் பொழுது நம்முடைய மனசுல முதல் வர விஷயம் தெரியுமா? பிசிக்கல் ஹீலிங். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னா உங்களுடைய ஃபுல்லாவே வந்திருக்கணும். எல்லா பங்குலையுமே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இதுவும் நிறைய பேர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சில இடங்கள் எல்லாமே சின்ன ஒரு நம்பர் தான், தமிழ் ஃபேமிலிஸ் எல்லாமே சின்ன நம்பர் தான், பட் கேம் இன் குட் நம்பர்ஸ். எல்லா பங்குகளிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதிகமாக தான் வந்தாங்க. எல்லா பங்குலையும் ஒரு பங்குல கூட குறையவே இல்லை. இவ்வளவு தமிழ் மக்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கூட கேட்டவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் எங்கேயோ இப்போ ரேலியில பார்த்தப்போ சொன்னார், ஃபாதர் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த அருங்கொடைக்குள்ள வந்தேன் அப்படின்னார். 20 வருஷத்துக்கு அப்புறம். ஐ வாஸ் சோ ஹாப்பி. யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படிதான் எல்லா ஊர்ல ஃபாதர் வராரு அப்படின்னு தெரிஞ்ச பொழுது, கேம் 20 years ஆஃப்டர் ஐ எம் ஸ்டெப்பிங் இன்டு அருங்கொடை ஃபாதர் அப்படின்னார். ஏதோ காயப்பட்டிருக்கலாம் நினைக்கிறேன். காயம் எல்லாம் மாற அந்த வார்த்தையை கேட்க வந்திருந்தார் அந்த மனிதன். அவர் குடும்பமாக வந்திருந்தாங்க, ரேலியில வந்திருந்தாங்க. சந்தோஷமா அவர் சொன்னார், 20 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்குள்ள நான் கால வைக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு. அப்ப ஏன் காயப்பட்டார் அந்த மனுஷன்? அருங்கொடையில ஏன் அந்த அருங்கொடை ஏன் அவரை காயப்படுத்தியது? அப்ப அந்த அருங்கொடை ஏதோ அவரை காயப்படுத்துற விஷயங்கள் செஞ்சிருக்கு. அதனால அவர் 20 வருஷமா அருங்கொடையிலிருந்து வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சில ஆன்மீகமான we are under the umbrella of some spirituality, but we are doing something material. We are seeking something material. உலகத்தை தேடுகிறோம், ஆனால் ஆன்மீகம் என்ற கொடைக்கீழ தேடிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்விக்கு இன்னொரு பதில் கூட இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, தம்பி நீ இத பாரு, அந்த மேன்மையானது சொல்ற பாருங்க, உன்னுடைய உணவை விட உயிர் மேலானது. சாப்பாடு சாப்பிடாம உயிர் வாழ முடியுமா? பிரியாணி முக்கியம், சாப்பாடு மறந்துடாத, சாப்பாடு முக்கியம். சோறு தான், சோறு முக்கியமா இல்லையா? அப்புறம் ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? உணவை விட உயிர் மேலானது. அப்ப உணவை உண்ணவில்லை என்றால் உயிரை காக்க முடியுமா? முடியாது, முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நீ உண்ணும் உணவு அல்ல உன் உயிரை காப்பது, உன் உயிரை காப்பது நான். அதனாலதான் சொன்னார் உணவை விட உயிர் மேலானது. ஏனெனில் நீ நினைக்கிற நீ உண்ணும் உணவுதான் மேன்மையானது, அதுதான் உயிரை காப்பாத்துது. கொரோனா வந்த பொழுது 2 முட்டை புழுங்கி சாப்பிட்டவங்க தானே நீங்க எல்லாமே, இல்லையா? ஏன் 2 முட்டை சாப்பிட்டா கொரோனா ஓடி போய்டுன்னு நினைச்சீங்க? முட்டை வியாபாரம் நடக்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். முட்டை சாப்பிட்டு செத்து போனவங்க இல்ல இருக்கிறாங்க. கொரோனா வந்து செத்து போனாங்களோ இல்லையோ, முட்டை சாப்பிட்டு செத்து, கொலஸ்ட்ரால செத்து போனவங்களும் இருந்திருப்பாங்க. எங்களுடைய அந்த ஊர்ல ஒரு தடவை நாங்கள் ஒரு வீட்டுக்கு போன பொழுது, சென்னையில திருவள்ளூர்ல ஒரு வீட்டுக்கு போன பொழுது, அந்த வீட்டில் அந்த அம்மா சொல்றாங்க, ஃபாதர் எதிர்த்த வீட்டில் ஆள் இப்பதான் ஃபாதர் அந்த ஃபியூனரல் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னாங்க. 75-76 வயசான மனுஷன். அந்த மனுஷன் அவர் இறந்தது எப்படி தெரியுமா? லாஸ்ட் இயர் தான் இறந்தார். அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் 2021 22 இருந்தார். 2020 கொரோனா வந்து முடிஞ்சிச்சு. You know how he died? He died of more immunity power. நோய் எதிர்ப்பு சக்தி. 2020 தான் நமக்கு இந்த பேரே தெரியும், இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை. அது வரை வாழ்ந்தோமா தின்னோமா இப்படிதான் இருந்தோம் நம்ம. ஆனா கொரோனா டைம்ல தான் இம்யூனிட்டி கம்மியா இருந்தா உன்னுடைய கொரோனா பிடிச்சிக்கும் அப்படின்னாங்க. அப்ப இம்யூனிட்டிக்கு எதெல்லாம் நல்லது? மிளகா சாப்பிடு, மிளகு சாப்பிடு, ரசம் சாப்பிடு, எப்படிதான் நிறைய குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு தான் தமிழ்நாடு ரசம்லாம் அதிகமா மலேசியாலையும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அதிகமா. ஏன்? ஏன்னா உடம்ப காப்பாத்துதுன்னு நீங்க நினைச்சீங்க, உயிரை காப்பாத்துதுன்னு நினைச்சீங்க. You know, this man started eating some kind of leaves which will preserve his immunity. 70-75 வயசு ஆயிடுச்சு பாருங்களேன். 100 வயசு ஆகணும்னு வாழணும்னு ஆசை இருந்திருக்கு போல இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு பாட்டியம்மா சிம் கார்டு வாங்க போனாங்களாம். சிம் கார்டு மொபைல்ல போடுற சிம் கார்டு. பாட்டியம்மாவுக்கு வயசு என்ன தெரியுமா? 99 வயசு. சிம் கார்டு வாங்க போன போது சிம் கார்டுக்காரங்க கேட்டானா எந்த சிம் கார்டு வேணும்னு. பாட்டியம்மா சொன்னாங்களா, லைஃப் லாங் வேலிடிட்டி இருக்கிற சிம் கார்டு கேட்டாங்களா. 99 வயசு ஆகுது, இருந்தாலும் ஆசை. பார்த்தீங்களா?
லைஃப் லாங் வேலிடிட்டி. நான் இப்பெல்லாம் சாக மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம நிறைய பேர். அதனால தான் லைஃப் லாங் வேலிடிட்டி இருக்கிற சிம் கார்டுக்காக கேட்டிருக்கிறாங்க. இந்த மனுஷன் அப்படி சாப்பிட்டு 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 அந்த இலையை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கொரோனா டைம்ல சாப்பிட்டவர் இதுதான் காப்பாத்து நினைச்சிரு பாருங்க. அது ஆப்போசிட் எஃபெக்ட் வந்துச்சு. இஸ் இம்யூனிட்டி லெவல் ரொம்ப அதிகமாக போச்சு. அப்படிதான் இந்த மனுஷன் இருந்து பண்ணார். அப்ப எல்லாமே தேவைக்கு தான் இருக்கணும், தேவையில்லாம இருக்கக்கூடாது. நீ உண்ணும் உணவு அல்ல, நீ உண்ணும் உணவு அல்ல உன்னை பாதுகாப்பது. உண்ணும் உணவு பாதுகாக்கிறது என்றால் மனுஷாவில் பினாங் டைசஸ்ல யாருமே சாகவே கூடாது. 24 மணி நேரம் சாப்பிட்றவங்க தான் நீங்க. If you feel, if you really think that the food what you eat preserves your life, then many of the people should not die because we always eat. If the food what you eat is preserving your life, you should not die because 3 வேளை சாப்பிட்றவன் நான், 4 நாள் சாப்பிட்றவன் நான். ஸோ அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சாகக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்ந்துகிட்டே இருக்கணுமே. The food what you eat is not preserving your life. I am preserving your life. உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதித்தம் நான். இதுக்கு நீ எக்ஸாம்பிள் வேற சொல்லணுமா? இன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது யூடியூப் எடுத்து ஒரு வார்த்தை டைப் பண்ணி பாருங்க. யூக்கரிஸ்டிக் ஃபாஸ்டர்ஸ் கிடையாது, ஃபாஸ்டிங் FASTING is fasting. Type the word Eucharistic fasters, FASTERS. இவங்க யார் தெரியுமா? இவங்கள் நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்தவர்கள். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். போர்ச்சுகல் நாட்டில் அலெக்சாண்ட்ரினா டிகோஸ்டா அப்படின்ற ஒரு பொண்ணு, அலெக்சாண்ட்ரினா டிகோஸ்டா, திஸ் கேர்ள் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே ஒரு மாடியில், 1வது மாடியில் நினைக்கிறேன், இல்லை 2வது மாடியிலையோ டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வீடு வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் லாக்ட், த டோர்ஸ் வேர் லாக்ட். மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது கீழே வந்து யாரோ இந்த டோரை, தே ஆர் பேங்கிங் த டோர், தே ஆர் ட்ரைங் டு பிரேக் ஓப்பன் த டோர். இந்த பொண்ணுங்க மேலேருந்து கீழே பார்த்தபோது 2-3 ஜென்ஸ் பாய்ஸ், இவங்க மேலே 2-3 கேர்ள்ஸ் தான் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. They know for sure what will happen to them when these boys enter. வேற யாருமே வீட்டில் ஆம்பளைங்களும் இல்லை, ஜென்ஸ் யாரில், இந்த 2-3 லேடிஸ் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. So they for sure they know what is going to happen to them. அப்போ இந்த பசங்க உள்ள வரத்துக்கு முன்னால நாங்கள் வெளியே குதிச்சிடலாம் சொல்லி இவங்க மேலேருந்து குதிச்சிட்டாங்க. குதிச்சதுல 2 பொண்ணுங்க தப்பிச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. இந்த பொண்ணு கீழே குதிச்சு அவளுடைய இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு, படுத்துட்டான். படுத்த படுக்கையானவ 27 வருஷம் she was in the bedridden completely. 27 வருஷம். இந்த 27 வருஷத்துல 13-14 வருஷம் she could take intake of food is there. தண்ணி குடிக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா அது மெதுவா கம்மியாயிடுச்சு. For the last 12 or 13 years she was not able to take food. She was not able to take even water. தண்ணி குடிக்க முடியாது, குடிக்க வேண்டாம் இல்லை, குடிக்க முடியாது. சாப்பாடு சாப்பிட முடியாது. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம 12 வருஷம் இந்த பொண்ணு உயிர் வாழ்ந்த. 12 வருஷம், 1-2 நாள் கிடையாதுங்க, 12 நாள் கிடையாது, 12 வருஷம் இந்த பொண்ணு உயிர் வாழ்ந்தான். You know how? Only by Eucharist. Every day the parish priest comes, he gives the Eucharist. அவளுக்கு உள்ள இறங்குற ஒரே ஒரு ஃபுட் என்ன தெரியுமா? யூக்கரிஸ்ட் மட்டும். வேற எதுவுமே அவளால் சாப்பிட முடியாது. நாட் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது. she is not able to take any food other than the Eucharist. 12 வருஷம் அவர் உயிர் வாழ்ந்தது நற்கருணையை வைத்து மட்டும். இவ சொல்றது பொய்ன்னு நினைச்சு கொஞ்சம் சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் இவளுடைய வீட்டிலேயே, அவ படுக்கிற அந்த ரூம்லயே 1 வாரம் தங்கினாங்க. 1 வாரம். அவங்க they wanted to check whether what she is saying is right or wrong or bluffing. அவ கூடவே தங்கினாங்க. அவ தண்ணி குடிக்காததை 7 நாள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவளால சாப்பிட முடியல அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. They certified she is living only by Eucharist. 12 வருஷம். நீ உண்ணும் உணவு அல்ல, உன் உயிரை பாதுகாப்பது நான். நீ உண்ணும் உணவு அல்ல, உன் உயிரை பாதுகாப்பது நான்.
நீ உண்ணும் உணவை விட உன் உயிர் மேலானது அல்லவா? நம்ம நினைச்சிருக்கணும் நம்ம போடுற இந்த ட்ரெஸ் தான் நமக்கு அழகு தருது, நம்ம இந்த ட்ரெஸ் தான் நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுது. எஸ், ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் டூயிங், பட் தேர் இஸ் அ லிமிட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. அப்புறம் இன்னைக்கு போயிட்டு சாப்பிடாம இருந்துட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வர்கீஸ் ஃபாதர் வந்தாரு, அவர் தான் என்னை கொண்டுட்டாருன்னு சொல்லாதீங்க. யாராவது வீட்டில் செத்து போயிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அந்த ஃபாதர் தான் வந்தாரு சாப்பிடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு. நான் அப்படி சொல்லலை. நான் முதல் இடத்துல கொண்டு போய் சாப்பாடை வைக்காதீங்க, முதல் இடத்துல போய் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் வைக்காதீங்க. Your God is not your food, your God is not your dress, your God is not your world, your God is not the worldly things. உன் உணவை விட உன் உயிர் மேலானது, because I am preserving it. உன்னுடைய உடையை விட உன்னுடைய உடல் மேலானது, because I am preserving it. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதை பத்தி வருத்தப்படாது, என் கிட்டவா அப்படின்றார். என் கிட்டவா. இது அந்த பேசேஜில் அந்த மேத்யூ சாப்டர் 16:25 onwards 33-34 verses வர 3 தடவை ஒரு வார்த்தை ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுவார். 3 தடவை. என்ன தெரியுமா? கவலைப்படாத, 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 நான் உனக்கு இருக்கிறேன், நீ கவலைப்படாத. எடுத்து பாருங்க மத்தேயு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் தான் எடுத்தோம். அதுல 25வது வசனம் வாசிங்க. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். Do not be worried. Read verse 31. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். Do not be worried. Verse 33. ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். Do not be worried, do not be worried, do not be worried. கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். Because the control is not in your hand. If you try to control it, you cannot control it. Try to give your control to someone else. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கண்ட்ரோல் நீங்க உங்க கிட்ட வைக்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, சப்போஸ் உங்க வீட்டில் ஒரு 10 சவரன் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்கா? இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், 10 சவரன் நகையை நீங்க பெட்டியில போட்டிருக்கீங்க, அது பூட்டி இருக்கிறீங்க, அது இன்னொரு பெட்டிக்குள்ள வச்சிருக்கீங்க, அதை பூட்டி இருக்கீங்க, அது இன்னொரு பெட்டிக்குள்ள வச்சிருக்கீங்க, பூட்டி இருக்கீங்க. 3 பூட்டு, 3 பெட்டி, 3 சாவி. பத்திரமா இருக்குமா? இருக்குமா? இருக்கும். ஆனா அதை விட பலசாலி ஒருத்தன் வந்தான்னா, if we can break open those doors, பலசாலியோ புத்திசாலியோ, பலசாலியோ புத்திசாலியோ, அழகா எதை விட்டு ஸ்லைடை விட்டு நீங்க போடுற இந்த பின் இருக்குது, தலையில போடுற பின்னை விட்டுட்டு அழகா திறந்துட்டு ஒவ்வொன்னா 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 திறந்துட்டு எடுத்துட்டு போவான். புத்திசாலினா. இன்னும் பலசாலினா என்னத்தை எடுத்துட்டு போவான்? ஏதாவது கொண்டு ஹேமரை கொண்டு வந்தோ இல்ல மெஷினை கொண்டு வந்தோ எடுத்துட்டு போகலாம். சோ உன்னை விட புத்திசாலியோ பலசாலியோ வந்தால் உன்னுடைய இந்த பொருட்கள் திருட்டு போகலாம். Praise the Lord. Praise the Lord. ஆனா உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய அறிவை, உன்னுடைய படிப்பை, உன்னுடைய பொருட்களை, உன்னுடைய திறமைகளை திருட்டு போகாம இருக்கணும்னா அப்ப எந்த புத்திசாலி கிட்ட கொடுக்கணும், எந்த அறிவாளி கிட்ட கொடுக்கணும், எந்த பலசாலி கிட்ட கொடுக்கணும்? எங்க சேஃபா இருக்கும்? எந்த அறிவாளி, எந்த புத்திசாலி, எந்த பலசாலியை தோற்கடிக்க முடியாதோ அந்த பலசாலி. அப்படி ஒரு பாகுபலி இருந்தா அந்த பாகுபலி கிட்ட கொடுத்துட்டு போகலாம் இல்லையா? அப்படி ஒரு பாகுபலி யாரு? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இப்ப இவரை விட புத்திசாலி யாராவது இருக்காங்களா? இவரை விட பலசாலி யாராவது இருக்காங்களா? அப்ப சேஃபான இடம் இந்த உலகத்துல எது? உன் உயிர், உன் உணவு, உன் உடை, உன் உடல் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கணும். எங்க? இவர்கிட்ட. உன்னுடைய குடும்பம், அவனுடைய பாதுகாப்பு. பசங்களை ஸ்கூலுக்கு விடுறீங்க, என்ன பாதுகாப்பு அந்த பசங்களுக்கு? வீட்டுல இருந்து வெளியே போறீங்க, வேலைக்கு போறீங்க, என்ன பாதுகாப்பு? பைக் எடுத்துட்டு போறீங்க, 2 வீலர் எடுத்துட்டு போறீங்க, 4 வீலர் எடுத்துட்டு போறீங்க, என்ன பாதுகாப்பு? நீங்க நினைக்கிறீங்க பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா கரெக்டான பாதுகாப்பு தரவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க, பாதுகாப்பு இருக்குது.
ஆனா நம்ம வெளியே விஷயங்கள் உலகிடமிருந்து மனிதனிடமிருந்து இந்த பாதுகாப்பை விரும்புகிறோம், அங்கே ஏதாவது கிடைக்க மாட்டேங்குது. அதனால உன் உயிருக்கு பாதுகாப்பு நானு, உன் உடலுக்கு பாதுகாப்பு நானு, உன் உணவுக்கு பாதுகாப்பு நானு, உன்னுடைய உடைக்கு பாதுகாப்பு நான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, என்கிட்ட கொடு, அழாத, என்கிட்ட கொடு, வந்துரு, என்கிட்ட வந்துரு, அழாத, வருத்தப்படாத, கவலைப்படாத, கவலை கொள்ளாதீர்கள். do not be worried, do not be worried, do not be worried. Jesus, I trust in you. சாதாரண ஒரு ஜெபம் கிடையாது, ரொம்ப அழகான ஒரு ஜெபம். இன்னைக்கு கூட என்னுடைய மொபைலில் ஒரு மெசேஜ் வந்திருக்குது. ஐ திங்க் இஸ் a Salesian priest, ஃபாதர் ஜெயராஜ், ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஃபாதர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறார். ஃபாதர் லாஸ்ட் இயர் அவர் வந்திருக்கிறார், எல்லாரும் வந்திருக்கிறாரா இல்லை யூடியூப் பார்க்குறாரான்னு தெரியல. somehow he learned this prayer. This is a prayer. See, Lord's prayer சொல்லி நமக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு இல்லையா, Father in heaven. It was taught by Jesus. அப்படி ஜீசஸ் கற்றுக் கொடுத்த இன்னொரு ஜெபம் இருக்கு. எந்த ஜெபம் அது? ஜீசஸ் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்தார், அவர் Father in heaven. அப்படி ஜீசஸ் கற்றுக் கொடுத்த இன்னொரு ஜெபம் இருக்கு. எந்த ஜெபம்? Praise the Lord. Hallelujah. இரக்கத்தின் ஜெபமாலை, Divine Mercy Chaplet. It was taught by Jesus to Saint Faustina. அதுல ஜீசஸ் அழகான ஒரு வார்த்தை சொல்வார், என்ன தெரியுமா? ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. அதை சொல்லுங்க அப்படின்றது. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இட் இஸ் a prayer. It's a one sentence, but it's a powerful prayer. அப்போ நான் எப்பவுமே சொல்வேன், யூடியூப்ல எங்கேயோ இந்த ஃபாதர் பார்த்துருக்கிறாரு, ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ இஸ் ஆல்சோ prayer. எனக்கு யாராவது ப்ரேயர் இன்டென்ஷன்லாம் போட்டாங்கன்னா நான் பதில் என்ன தெரியுமா போடுவேன்? ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, அவ்வளோதான் நான் போடுவேன். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட். இட்ஸ் a powerful prayer. அப்போ இந்த ஃபாதர் இந்த ஜெபத்தை எங்கேருந்தோ கற்றுக்கிட்டு இருக்கிறார். இந்த ஜெபத்தை அவர் இப்போ ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறார். he had a kidney stone problem. ஆப்ரேஷனுக்காக டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் சிவியர் ப்ராப்ளம், கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறார். அந்த டைமில் தான் இந்த ப்ரேயர் இவருக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த போது இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. அன்றைக்கி படுத்திருக்கிறாரு, தூங்கியிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த கல் யூரின் வழியாகவே வந்துடுச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். he had faith and he prayed a simple prayer but a powerful prayer taught by Jesus. Jesus, I trust in you. இயேசுவே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். not by words but by life. நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று இயேசு சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆழம் உண்டு. அது சொல்வது யார்? பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் அவர், நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு தேவை, பிரச்சனை, ப்ராப்ளம் வரும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்கன்னு ஒரு கவுன்சிலிங்காக ஒரு கவுன்சிலர்கிட்ட போகிறீங்க. அவர் என்ன சொல்வார்? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவரால் என்ன செய்ய முடியும்? நத்திங் he can do. இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, வழி வரும்போது பிளெஸிங் பண்ணுறேன், பிளெஸிங் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்ளம் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் என்ன சொல்வேன்? பயப்படாதீங்க, நான் ஜெபிச்சுக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னால் என்ன செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் இயேசுகிட்ட சொல்லி பாருங்கள், where you get all the solution, where you have the solution from all your problems. Jesus, I trust in you. இயேசுவே, உன்னை நான் நம்புகிறேன், உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு கல்யாணம் செய்ய பயம். ஏன் பயம்? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான். நம்பிக்கை இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன் இல்லை ஃபாதர், எனக்கு கிடைக்கிற புருஷன் நல்லவனா இருப்பானா இல்லையான்னு தெரியலையே ஃபாதர். அது புருஷன் கிடைச்சா தானே தெரியும். புருஷன் கிடைக்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு கிடைக்க போகிற பொண்டாட்டி சரியா இல்லையா, நல்லா இருப்பாளான்னு தெரியலையே ஃபாதர். கல்யாணம் பண்ணால் தானே தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஐயோ ஃபாதர், எனக்கு பிகாம் படிக்க கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது ஃபாதர். எம்பிபிஎஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது ஃபாதர், பயமாக இருக்குது ஃபாதர். என்ஜினியரிங் படிக்க கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. See, unless you face a problem, how can you overcome the problem? So only by facing a problem you can overcome the problem. Praise the Lord. அப்போ அந்த facing the problem with Jesus, then you can overcome the problem with Jesus. Jesus, I trust in you. அப்போ உன்னை இவ்வளோ அதிகமாக அன்பு செய்து பாதுகாக்கும் ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, ஒரு அப்பா உனக்கு உண்டு. ஏன் பயப்படணும்? பயப்படாதீங்க, அழாதீங்க, வருத்தப்படாதீங்க, நம்பிக்கையோட வாழுங்க. வாழும் சிறிது நாள். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிற விஷயம் எல்லாமே அழியாத உடலுக்காக சம்பாதிக்கணும். அழியாத, அது எங்கேருந்து வரும்? நம்பிக்கையிலிருந்து வரும். இப்போ நம்ம சாப்பிட போகிற உணவு எந்த உணவு? இது அழியா உடலுக்கான உணவு. அழியா உடலுக்கான உணவு, அழியும் உடலுக்கு அல்ல. ஃபாதர்ஸ் கடைசியில் சொல்வார்ல, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். பதில் என்ன? தகுதியற்றவன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா உடல் நலமடையும் சொல்லி we are preparing ourselves for the Eucharist reception? No. The reception of the Holy Communion, you are saying the prayer, ஆண்டவரே என் ஆன்மா நலமடையும்.
உடல் நலமடையும் நல்ல. So knowingly or unknowingly, consciously or unconsciously, willingly or unwillingly, you pray a prayer, ஆண்டவரே heal my soul. You receive Holy Communion for your soul, not for your body. இது நிலை வாழ்வின் உணவு. இது நிலை வாழ்வின் உணவு, அழியா உடலுக்கான உணவு. இது அழியும் உடலுக்கான உணவு அல்ல. ஆனா அழியா உடல் குணமடையும் பொழுது அழியும் உடலுக்கு அது ஆசீர்வாதமா மாறுது. The byproduct is physical healing, but the main thing is spiritual healing. Main thing is spiritual healing. உன் உயிரை பாதுகாக்கும் ஆண்டவர், உன் உடலை பாதுகாக்கும் ஆண்டவர், உன் உணவையும் பாதுகாப்பார், உன் உடையை பாதுகாப்பார், உன் உறவுகளை பாதுகாப்பார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார், உன் வேலையை பாதுகாப்பார், உன் பொருளாதாரத்தை பாதுகாப்பார். ஆனால் நீங்கள் பாதுகாக்க ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்க வேண்டியது தெரியுமா? ஆண்டவரே என் உயிரை, என் உடலை நீர் எனக்கு தந்த அனைத்தையுமே பாதுகாக்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், மெயின் திங், உயிரையும் உடலையும் கொடுங்க, மிச்சம் எல்லாமே அதோடு சேர்ந்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சரண்டர். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி. அப்போ உங்கள் உடல், மனசு, ஆன்மா, இது மூணுமே உயிர்க்க வேண்டும். அது ஆண்டவர்கிட்ட பாதுகாப்பாக ஒப்பு கொடுங்க. அப்போ உங்களுடைய அழியா உடல் பாதுகாக்கப்படும் பொழுது அழியும் உடலை ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். அழியும் உடலுக்கு தேவையானதை ஆண்டவர் தந்து கொள்வார். அழியா உடலுக்காக ஜெபிக்க பழகுங்கள். அழியும் உடலுக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். நீங்கள் கேட்க கூட தேவையில்லை, கேட்க கூட தேவையில்லை. அழியா உடலுக்கு நீங்கள் கேட்கணும், இல்லைன்னா நான் தர மாட்டார். அழியும் உடலுக்கானது நீங்கள் கேட்க தேவையில்லை, தருவார். அழியா உடலுக்கானது ஆன்மீகமான தேவைகள் நீங்கள் கேட்க வேண்டும். உடலின் தேவைகள், உலகத்தின் தேவைகள் நீங்கள் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அதான் மத்தேயு 6:8 இல்லையா? உங்களுடைய விண்ணக தந்தைக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தேவையானது என்னதென்று உங்களுடைய விண்ணக தந்தைக்கு நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே தெரியும். நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க வேண்டியது ஆன்மீகமான தேவைகளுக்கு. உடலின் தேவைகள் தானாக கொடுக்கப்படும். அப்போ இனி உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்? ப்ரே ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், நாட் ஃபார் வேர்ல்ட்லி நீட்ஸ் ஆர் மெட்டீரியல் நீட்ஸ். ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ்க்காக கேளுங்க. மெட்டீரியல் நீட்ஸும் வேர்ல்ட்லி நீட்ஸும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? சிந்தித்து பார்ப்போமா? இன்று இந்த திருப்பலியில் நீங்கள் எதற்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? அழியும் உடலுக்காகவா, அழியா உடலுக்காகவா? What are you going to ask for? For your material need or spiritual need in this Holy Mass? கோபம் தணிய வேண்டும், காமம் தணிய வேண்டும், சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும், கர்வத்திலிருந்து விடுதலை வேண்டும், திமிரிலிருந்து விடுதலை வேண்டும், தற்பெருமையிலிருந்து விடுதலை வேண்டும், பெருந்தீனியிலிருந்து விடுதலை வேண்டும், வெறுப்பிலிருந்து விடுதலை வேண்டும், பொறாமையிலிருந்து விடுதலை வேண்டும். You need healing from the 7 capital sins. Pray for that need, your spiritual need. நன்றியோடு கேளு. இந்த திருப்பலி நீ எதுக்காக ஒப்பு கொடுக்க போற? So surrender one need. Place one need in this Holy Mass. Place one need. Don't place many intentions. Place one intention in the sacrifice and pray for that need. அம்மா மாதாவே, கன்னித்தாயே, திருத்தூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக மன்றாடுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.